ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 7 இன்றைய தினம் ஆடிப்பூரம். இந்த ஒரு மந்திரத்தை வெற்றிலை எழுதி உங்கள் வீட்டோட பூஜையில் வைங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமியை நீங்கள் வசியம் செய்ய முடியும். விபரீத ராஜ யோகம் ஏற்படும். அது என்ன மந்திரம், அதை எப்போ எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மந்திரம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள் தான். அம்பிகையை வழிபடுறதுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொன்னால் அது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர நாளில் தான் ஆண்டாள் அவதரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல புராண கதைகள் இருக்குது. மற்ற மாதங்களை விட இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பூரம் இன்றைய தினம் எல்லா விதமான நன்மைகளையும் நாம் கேட்ட வரங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பூரம் நட்சத்திரம் நமக்கு மாதம் மாதம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் இந்த நாளில் தான் இந்த உலகத்தை காத்து படைச்ச உமாதேவி அவதரித்த நாள். அது மட்டும் இல்லை, சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் அவதரித்த நாளும் இந்த நாள் தான். அதனால் இந்த ஆடிப்புறம் நாள் அன்னைக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாளில் எல்லா விதமான அம்மன் கோவில்கள்லையும் அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா நடத்துவாங்க. திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்க எல்லாரும் அம்மனுக்கு நடத்தப்படக்கூடிய இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வருடத்துக்குள்ளே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வளையல், திருமணம் நலுங்க வைக்கிறதுக்கான யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடுத்த வருடம் வளைகாப்பு நடத்துறதுக்கான யோகம் உண்டாகும். இத்தனை சிறப்புமிக்க ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 7 இந்த வருடம் புதன்கிழமையில் வருது. அம்பிகையோட அருளை பெறுவதற்கு நீங்கள் வீட்டில் சில பூஜை முறைகளை செய்யணும். அது கூட இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கு முன்னாடி வெற்றிலை மேலே எழுதி வச்சுடுங்க. இந்த வெற்றிலை அப்படிங்கிறத நம்ம பொதுவாக எதுக்கு பயன்படுத்துவோன்னா, தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வெற்றிலை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அர்ச்சனை பண்ணும்போதும் சரி, அபிஷேகங்கள் பண்ணும்போதும் சரி, கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு பழம் வச்சுருப்போம். தெய்வ மூலிகையெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றில் இந்த வெற்றிலையும் ஒன்று. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வத்தை நம் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த வெற்றிலை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெற்றிலையை நீங்கள் இன்றைக்கி ஆடிப்புற தினத்தன்னைக்கு மகாலட்சுமியை வசியம் செய்யறதுக்கு பயன்படுத்த போகிறீங்க. வசியம் அப்படின்னாலே நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வசியம் அப்படிங்கிறது கெடுதல் மட்டும் கிடையாது. நல்ல விஷயங்களை நம்ம பக்கம் வசியம் பண்ணுறது, செல்வங்களை நம்ம பக்கம் வசியம் பண்ணுறது, தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மகாலட்சுமி ஸ்வரூபம், இவங்க எல்லாரையும் நம்ம பக்கம் வசியம் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அப்பேற்பட்ட பல செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நாம் நம்ம வீட்டில் வசியம் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எந்த விதமான பொருளாதார பிரச்சனையும் இருக்காது, எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இருக்காது. கூடுமான அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். காலையில் 6:15 7:15, அதே மாதிரி காலையில் 9:15 10:15, மாலை 6:30 7:30, இந்த 3 நேரங்கள் தான் சுவாமி கும்பிட்றதுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நேரங்கள். இன்றைக்கி இரவு 9 மணி 3 நிமிடத்தோட பூர நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதனால் உங்களோட ஆடிப்புறத்துக்கான எல்லா வழிபாட்டையும் இரவு 9 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை பரிகாரத்தையும் நீங்கள் 9 மணிக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான ஒரு வெற்றிலை ஒன்றை எடுத்து அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருங்க. கழுவினதுக்கு அப்புறமா அதில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி அந்த வெற்றிலையை ஒரு துணியை வச்சு தொடச்சிடுங்க. அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி, ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுடுங்க. நைவேத்தியம் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். வெற்றிலை எடுத்துருக்கீங்களே, அந்த வெற்றிலை மேலே குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சிம்பல் வரையணும். இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறியீடு. இந்த ஒரு குறியீடு இருந்தால் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும், தீய சக்திகள் இருக்காது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஸ்வஸ்திக் குறியீடு, ஸ்வஸ்திக் சிம்பலை வெற்றிலையோட மேல் பக்கமாக சின்னதாக வரைஞ்சா கூட போதும். ஒரு 1 ரூபாய் காயின் அளவுக்கு வரைஞ்சா கூட போதும். குங்குமத்தால் எடுத்து வரைஞ்சிடுங்க. குங்குமத்தில் தண்ணியை சேர்த்து அதை பேஸ்ட்டாக தயார் பண்ணி அந்த பேஸ்ட்டில் ஸ்வஸ்திக் சிம்பலை வெற்றிலையில் வரைஞ்சிருங்க. அதுக்கு கீழே இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ப்ளூ கலர் பெண்ணை பயன்படுத்தி எழுதணும். இந்த மந்திரம் சாதாரண மந்திரம் கிடையாது. கேட்ட வரத்தை அப்படியே அள்ளித்தரக்கூடிய
வீட்டில் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை இப்போ அந்த வெற்றிலை மேலே ப்ளூ கலர் பென் எடுத்திருக்கீங்களே, அது மூலயமா அந்த ஸ்வஸ்திக் சிம்பலுக்கு கீழே எழுதணும். அது என்ன மந்திரம்? ஓம் ஐம் ஸ்ரீம் கலீம் லலிதா அம்பிகாயே நமக. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வெற்றிலையில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க. எழுதுனது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை 108 முறையோ இல்லை குறைந்தது 27 முறையோ உச்சரிக்கணும். உச்சரிக்கும் போது உங்கள் கையில் ஒரு தட்டில் மலர்களை உதிரி பூக்களாக எடுத்து அந்த பூ இதழ்கள் மூலயமா மகாலட்சுமி தாயாருக்கு, அம்பாளுக்கு, அம்மனுக்கு பூக்களால் அர்ச்சனையும் செய்யலாம். வெற்றிலையில் இந்த மந்திரத்தை எழுதி மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் அந்த வெற்றிலையை அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் மகாலட்சுமி தாயார்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. கூடிய சீக்கிரம் கடன் அடையணும், கொடுத்த கடன் திரும்ப வரணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், திருமண வரன் அமையணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இப்படி பல வேண்டுதல்களை அம்மன் கிட்ட, மகாலட்சுமி கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு நீங்கள் அருளாசி கொடுக்கணும். ஆடம்பரமாக வாழ்கிறோமோ இல்லையோ, அத்தியாவசிய பொருட்களுக்கு பஞ்சமில்லாமல் வாழணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு அந்த வெற்றிலையை ஆடிப்புறத்தன்னைக்கு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இரவு முழுக்க அதை அப்படியே வச்சுடுங்க. மறுநாள் ஆடிப்புறம் முடிஞ்சு அந்த வெற்றிலையை என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ பின்னாடி அந்த வெற்றிலையை 4ஆக மடித்து பின்பக்கமாக வச்சுடுங்க. அதை அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதாக எடுக்க வேணாம். கூடுமான அளவுக்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் அதை பார்க்குற மாதிரி அந்த வெற்றிலையை சுவாமி படத்துக்கு பின்னாடி வச்சா போதும். இந்த வெற்றிலையை மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு 2 முறையோ ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில், அமாவாசை தினத்தில், பௌர்ணமி தினத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை காய்ந்து போயிருந்தால் மட்டும் மறுபடியும் இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்தி மறுபடியும் அந்த வெற்றிலையை தயார் பண்ணி எங்கே எடுத்தீங்களோ அதை அங்கேயே வச்சுடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பூஜை அறையில் வைக்கிறதுக்கு பதிலாக வெளில எங்கேயாவது வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம், தொழில் செய்யக்கூடிய கல்லாப்பட்டியில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் எங்கே போட்டாலும் எங்கே வச்சாலும் அதை சும்மா வைக்காமல் 4ஆக மடித்து வைக்கணும். இப்படி செய்கிறது மூலயமா மகாலட்சுமியை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த வெற்றிலை மூலயமா வசியம் பண்ண முடியும். அவங்க அந்த வெற்றிலை மூலயமா வசியம் பண்ணுறது மூலயமா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான செல்வத்துக்கும் குறைவு இருக்காது. அதே மாதிரி இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை வாங்கிட்டு வந்து உங்கள் கையால் கொடுங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகாமல் அவங்க காத்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்கள கோயிலுக்கு கூட்டு போய் அவங்க கையால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட வளையல்களை வாங்கிட்டு வந்து கொடுங்க. வீட்டில் கட்டாயம் இரவு ஒரு 9 மணிக்குள்ளேயாவது மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 2 வளையலோ 3 வளையலோ வளையல்களை மாலையாக சேர்த்து அந்த மாலையை மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு வச்சு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இந்த ஒரு ஆடிப்புற தினத்தன்னைக்கு வெற்றிலை மேலே இந்த மந்திரத்தை எழுதி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.